வணக்கம் மாணவ செல்வங்களே. இன்றைக்கு நன்மையே நலம் தரும் என்ற தலைப்பில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய துணைப்பாட பகுதியை பார்க்க போகிறோம். தமிழ்மணியின் வீட்டில் அழகிய தோட்டம் ஒன்று இருந்தது. வண்ண வண்ண மலர்களும் பயன் தரும் செடி கொடிகளும் அங்கு நிறைந்திருந்தன. தோட்டத்தின் அருகிலேயே சில மரங்களும் இருந்தன. அதனால் அந்த இடத்தில் எப்போதும் குளிர்ச்சியும் தூய்மையான காற்றும் இருந்து கொண்டே இருக்கும். என்ன இந்த படத்தில் பாருங்கள், ஒரு குட்டி தம்பி ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்காங்களா? அந்த தம்பி பேர் தமிழ்மணி. அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு அழகிய தோட்டம் இருக்குது. அங்கே நல்லா வண்ண வண்ண மலர்கள் தரக்கூடிய செடி கொடிகள்லாம் இருக்குது, அப்புறம் மரங்கள்லாம் இருக்குது. இப்போ இந்த தோட்டத்திலேருந்து நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்? மலர்கள் கிடைக்கும், அப்புறம் காய்கறிகள் கிடைக்கும், வேறு என்னெல்லாம் கிடைக்கும்? நல்ல குளிர்ச்சியான காற்று கிடைக்கும், அப்படித்தானே? நம்ம சுவாசிக்கிறதுக்கு நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும். என்ன குட்டீஸ்? மாலை நேரத்தில் தமிழ்மணி அங்குள்ள மரக்கிளையில் ஊஞ்சல் கட்டி ஆடுவான். ஒரு நாள் அங்கிருந்த ஒரு மரக்கிளையில் பறவையொன்றின் கூட்டை கண்டான். பெற்றோரிடம் இது பற்றி கூறினான். அவன் தந்தை, ஆமாம் தமிழ்மணி, நான் நேற்றே பார்த்து விட்டேன். 2 3 பறவை குஞ்சுகள் இருக்கின்றன. அவற்றின் கீச் கீச் ஒலியை நீயும் கூட கேட்கலாம் என்றார். தமிழ்மணி என்ன பண்ணுவானா, மாலை நேரத்தில் அந்த மரக்கிளையில் ஊஞ்சல் கட்டி ஆடுவானா. ஒரு நாள் அந்த மாதிரி ஊஞ்சல் கட்டி ஆடும்போது மரக்கிளையில் ஒரு பறவை கூட்டை பார்க்கிறான். உடனே ஓடி வந்து அவங்க அப்பாட்ட சொல்கிறான், அப்பா, அங்கே ஒரு பறவை கூடு கட்டி இருக்குது, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்க, ஆமாம் தமிழ்மணி, நான் நேற்றே பார்த்துட்டேன். அந்த கூட்டில் கூட 2 3 குஞ்சுகள் இருக்கலாம், என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கீச்சு கீச்சுங்கிற ஒலியை நீயும் கூட கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த படத்தில் பாருங்கள், ஒரு பறவை கூட்டில் குஞ்சுகள் இருக்குதா? அப்பா, தாய்ப்பறவை இல்லாத நேரத்தில் நான் அந்த பறவை குஞ்சுகளை எடுக்கட்டுமா என்றான் தமிழ்மணி. உடனே அவன் அம்மா, நீ அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. தாயிடமிருந்து பிரித்து விட்டால் அவை மிகுந்த துன்பமடையும் என்று அறிவுறுத்தினாள். சரி சரி என்று தலையாட்டிக்கொண்டே விளையாடச் சென்றான் அவன். உடனே என்ன செய்கிறான், அவங்க அப்பாட்ட கேட்குறான், அந்த தாய்ப்பறவை இல்லாத நேரத்தில் இந்த குஞ்சு எடுத்து நான் விளையாடலாமா அப்படின்னு கேட்குறான். உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, அப்படிலாம் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சால் அந்த தாயும் குழந்தையும் நம்ம பிரிக்கக்கூடாது, அது ரொம்ப துன்பமடையும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. உடனே சரிம்மா, நான் அப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட போயிட்டான். தமிழ்மணிக்கு அன்று பிறந்த நாள். கொண்டாட்டத்துக்கு சொல்லவா வேண்டும்? போன ஆண்டை விட இந்த ஆண்டு அவனுக்கு நண்பர் கூட்டம் அதிகரித்திருந்தது. தன் பெற்றோரிடம் தனக்கு என்னென்ன வேண்டும், பிறந்த நாள் விழாவுக்கு எத்தனை நண்பர்கள் வருவார்கள் என்றெல்லாம் அவன் முன்பே சொல்லி வைத்திருந்தான். அதனால் அவன் பெற்றோரும் விழாவுக்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். என்ன, பிறந்த நாள்னால் என்ன பண்ணுவாங்க? உங்கள் நண்பர்கள்லாம் கூட்டிகிட்டு வந்து என்ன செய்வீங்க? கேக்கெல்லாம் வெட்டுவீங்கள்ல. அதே போல் தமிழ்மணியும் அவனுக்கு பிறந்த நாள் வர்றதுனால அவனுடைய நண்பர்களை எல்லாம் அழைச்சிருந்தான். அவங்க அம்மாட்ட என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் முன்னகட்டியே. மாலை 3 மணியிலிருந்தே நண்பர்கள் தமிழ்மணியின் வீட்டுக்கு வரத் தொடங்கினர். தோட்டத்தை பார்த்ததும் அவர்களுக்கு கட்டுக்கடங்கா மகிழ்ச்சி ஏற்பட்டது. சிலர் அங்கிருந்த பூக்களை பறித்து கீழே போட்டனர். சிலர் இலைகளை சுருட்டி அடுத்தவர் காதில் ஊதினர். ஊஞ்சலில் ஏறியும் இறங்கியும் சிலர் விளையாடினர். சிலர் மரத்துக்கு மரம் ஓடி பிடித்து விளையாடினர். தமிழ்மணியும் அவர்களோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக ஆடிக்கொண்டிருந்தான். என்ன, நம்ம நண்பர்கள்லாம் சேர்ந்துட்டோன்னா எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும்ல, ஓடி ஓடி விளையாடுவோம், அப்படி தானே? அதே மாதிரி 3 மணிலேருந்தே, மாலை 3 மணிலேருந்தே நண்பர்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. யார் வீட்டுக்கு? தமிழ்மணி வீட்டுக்கு. தோட்டத்தை பார்த்தது ரொம்ப சந்தோஷமாயிட்டு. பூக்களெல்லாம் பறித்து பறித்து கீழே போடுறாங்க. இலையெல்லாம் பறித்து சுருட்டி சுருட்டி காதில் அப்படியே ஊதி ஊதி விளையாடுறாங்க. என்ன, அப்படி மரத்துக்கு மரம் தவ்வி விளையாடுறாங்க. தமிழ்மணி அவங்களோட சேர்ந்து சந்தோஷமாக விளையாடுறான். இவங்க செய்த செயல்லாம் சரியா குட்டீஸ்?
பூக்களை எல்லாம் பறித்து பறித்து கீழே போடலாமா, இலைகளை எல்லாம் பறித்து கீழே போடலாமா, அந்த தாவரத்துக்கும் வலிக்கும்ல, பார்த்து ரசிக்கணும். அந்த மாதிரி பறித்து கீழே போடக்கூடாது. என்ன குட்டீஸ்? அச்சமயம் அவன் நண்பன் ரசீத் மரத்தின் மேலிருந்த பறவை கூட்டை பார்த்தான். எல்லோரும் இங்கே பாருங்க, சின்ன சின்னதாக பறவை குஞ்சுகள் இருக்கும் போல கீச்சு கீச்சின் சத்தம் கேட்குது என்றான் ரசீத். அங்கங்கே விளையாடி கொண்டிருந்த நண்பர்கள் எல்லாம் பறவை கூடியிருந்த மரத்தினருகே ஒன்று கூடினார்கள். இவனுடைய நண்பன் ஒருத்தன் பேர் ரஷீத். அவன் என்ன சொல்கிறான், எல்லாங்க வாங்க, சின்ன சின்ன பறவை குஞ்சுகள்லாம் அதில் இருக்கு போல், கீச்சு கீச்சின்னு சத்தம் கேட்குதுன்னொன்னே எல்லாரும் அங்கே வந்துட்டாங்க பார்க்குறதுக்கு. அப்போது யாரும் எதிர்பாரா வகையில் மற்றொரு நண்பன் பீட்டர் திடீரென அந்த கூட்டின் மீது கல்லெறிந்தான். நல்ல வேளை, அவன் எறிந்த கல் கிளையில் பட்டு அருகில் இருந்த பூத்தொட்டியின் மீது விழுந்தது. இதை பார்த்ததும் தமிழ்மணிக்கு சினம் பொங்கியது. சினம்னா என்னம்மா? கோபம். இப்போ எல்லா நண்பர்களும் வந்த உடனே பீட்டருங்கிற ஒரு நண்பன் இருக்கிறான் தமிழ்மணிக்கு. அவன் என்ன பண்ணுறான், ஒரு கல்லை எடுத்து அந்த கூட்டு மேலே எறிகிறான். ஆனால் நல்ல வேலையாக அந்த கூட்டில் படாமல் பூந்தொட்டி மேலே கீழே பட்டுருச்சு. சரியா? தமிழ்மணிக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. பீட்டர், ஏன் இப்படி செய்தாய்? அந்த பறவை குஞ்சுகள் பாவம் இல்லையா? நீ எறிந்த கல் அந்த சின்னஞ்சிறிய பறவை குஞ்சுகளின் மேல் பட்டிருந்தால் என்னவாயிருக்கும்? உன் வீட்டை யாராவது இடித்து தள்ளினால் நீயும் உன் குடும்பத்தாரும் என்ன செய்வீர்கள்? அதுபோன்றுதானே அந்த பறவைகளின் நிலையும். இதை ஏன் நீ புரிந்து கொள்ளவில்லை என்று படபடவென பேசினான் தமிழ்மணி. தமிழ்மணிக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. என்ன சொல்கிறான், ஏன் பீட்டர் இப்படி செஞ்ச? அந்த குஞ்சு மேலே பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? பறவை அந்த கூடு கீழே விழுந்துருந்ததுன்னா பாவம் இல்லையா? உன் வீட்டை யாராவது இப்படி இடித்தாங்கன்னா நீ சும்மா இருப்பியா? உனக்கு கஷ்டமாக இருக்காதா? அது மாதிரி தானே அந்த பறவை குஞ்சுகளும் அப்படின்னு கேட்குறான். தன்னுடைய இழிவான செயலை நினைத்த பீட்டர் என்ன சொல்வதென்று தெரியாமல் தலை குனிந்து நின்றான். தமிழ், என்னை மன்னித்து விடுடா. நான் அறியாமல் செய்த தவற்றை எண்ணி வருந்துகிறேன். இனி எப்போதும் இது போன்ற தவறுகளை செய்ய மாட்டேன் என்று வருத்தத்துடன் கூறினான் பீட்டர். அவன் கூறியதை கேட்ட மற்ற நண்பர்கள், அவன்தான் தவற்றை ஒப்புக்கொண்டானே, மன்னித்து விடுடா, அவன் மட்டும் இல்லை, நாங்களும் இது போன்று தவறு செய்ய மாட்டோம் என்று கூறினர். என்ன, பீட்டருக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு, மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த மாதிரியான செயலை நான் இனிமேல் செய்ய மாட்டேன், என்னை மன்னிச்சிடுடா அப்படின்னு சொல்லி தன்னுடைய தவறை உணர்ந்து அந்த இடத்துல மன்னிப்பு கேட்குறான். உடனே அவனுடைய நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க, விட்டுருப்பா, அவன் தான் நான் மன்னிப்பு கேட்டானே என்ன, அதனால் நீ அவனை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மற்றவங்களும் சொல்கிறாங்க, நாங்களும் இனிமேல் இது மாதிரி தவறு செய்ய மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்போது அங்கு வந்த தமிழ்மணியின் பெற்றோர் நடந்ததை அறிந்து கொண்டனர். நம்மை போலத்தான் இவ்வுலகில் எல்லா உயிர்களும் வாழ்கின்றன. அவற்றிடம் நாம் அன்பு காட்ட வேண்டும். மற்ற உயிர்களுக்கு செய்யும் தீங்கு நமக்கு நேர்ந்தது போன்று உணர வேண்டும். நமக்கு வலித்தால் அவற்றிற்கும் வலிக்கும் அல்லவா என்றார் தமிழ்மணியின் தந்தை. உடனே அங்கே தமிழ்மணியோட பெற்றோர் வராங்க. பெற்றோர்னால் யாரெல்லாம்? அப்பாவும் அம்மாவும். என்ன, நம்மை போல தான் பிற உயிரினங்களும், பறவைகள், விலங்குகள் எல்லாவற்றிற்கும் வலிக்கும். நம்மளை யாராவது அடித்தா நமக்கு வலிக்கும்ல, அது மாதிரி தான் அந்த விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் வலிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்கிறாங்க. அவர் கூறியதை புரிந்து கொண்ட தமிழ்மணியும் நண்பர்களும், இனி நாங்கள் யாரையும் துன்புறுத்த மாட்டோம் என்று உறுதி கூறினர். தாங்கள் கூறியதை மெய்ப்பிப்பது போல் கொண்டு வந்த தின்பண்டங்களையும் சிறு தானியங்களையும் பறவைகளுக்கு கொடுத்தனர். உடனே அங்கே தமிழ்மணி அவனுடைய நண்பர்களும், இனிமேல் நாங்கள் எந்த ஒரு உயிரினத்தையும் துன்புறுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சிருந்த தின்பண்டங்களையும் சிறுதானியங்களையும் அந்த பறவைகளுக்கு கொடுக்குறாங்க. மேலும் தாம் பார்க்கும் இடங்களிலும் பள்ளியிலும் பறவைகளின் கூடுகளை கண்டால் அவற்றை கலைக்காமல் பாதுகாப்போம் என்று உறுதி பூண்டனர். நல்லா இருக்குல்ல? நாங்கள் இனிமேல் எங்கேயாவது பறவை கூட்டை பார்த்தா நாங்கள் கலைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி உறுதி ஏற்கிறாங்க. பறவைகளுக்கு தானியங்களும் தண்ணீரும் கொடுத்து உதவுவோம் என்று கூறி உறுதியளித்தனர். பிறருக்கு உதவுவதே சிறந்த பிறந்தநாள் பரிசு என்று கூறி தமிழ்மணியை அனைவரும் வாழ்த்தி சென்றனர். என்ன குட்டீஸ், அப்போ பிறந்தநாள் பரிசு எது? சிறந்த பிறந்தநாள் பரிசு பிறருக்கு உதவுவது தான் அப்படின்ட்டு சொல்லிட்டு போனாங்க. சரியா? இப்போ கோடை காலம் வரப்போகுது. அந்த நேரத்தில் என்ன பண்ணணும், நாம் வீட்டு மொட்டை மாடி அல்லது நம்முடைய வீட்டு சுவர்களில் பறவைகளுக்கு சாப்பாடு, தானியங்கள், அப்புறம் ஒரு கிண்ணத்தில் தண்ணி எல்லாம் வைக்கணும். ஏன்னா இப்போல்லாம்
கோடை காலத்தில் நீர்நிலைகள்லாம் வற்றிரும்ல, அப்போ என்ன செய்யும், அந்த பறவைகளுக்கு தேவையான தண்ணீர் கிடைக்காது. காக்கா, குருவி, புறா போன்ற அந்த பறவைகள்லாம் வந்து சாப்பிட்டுட்டு போட்டும், தண்ணி குடிச்சிட்டு போட்டுன்ட்டு உணவும் தண்ணீரும் நம்ம என்ன செய்யணும், வைக்கணும். என்ன குட்டீஸ், நம்ம நாய்களை எல்லாம் பார்த்தா கல் எடுத்து எறிவோம்ல, அப்படிலாம் செய்யவே கூடாது. ஏன்னா அந்த நாய்களுக்கு என்ன செய்யும், வலிக்கும். அப்படி தானே குட்டீஸ்? அதுக்கப்புறம் வேறு என்னெல்லாம் நம்ம பண்ணுவோம், இதிலேருந்து நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சு கொள்ளலாம் பாருங்கள். பீட்டர் என்ன செய்கிறான், தான் செய்த தவறை உடனே ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்குறான். அதே மாதிரி நாம் ஏதாவது தப்பு செஞ்சோன்னா என்ன செய்யணும், அதுக்கு மன்னிப்பு கேட்கணும். உடனே அதை நாம் உணர்ந்துக்கிட்டோன்னா உடனே மன்னிப்பு கேட்கணும். நம்ம எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படிலாம் நம்ம நினைக்கவே கூடாது. சரியா? யார்கிட்டனாலும் நம்முடைய தவறை ஒத்துக்கொள்ள வேண்டும். மீண்டும் அந்த தவறு நடக்காமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். சரியா? அப்போ பாரதியார் கூட என்ன சொல்லியிருக்காரு, உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல, அது மாதிரி நாம் எல்லா உயிரினங்களிடத்துலையும் அன்பு செலுத்துவோம். என்ன குட்டீஸ்? நன்றி.